ஹலோ ஆல் வணக்கம். வெல்கம் டு வினிதாஸ் கிரியேஷன்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். ஸோ நான் வந்துட்டு அந்த ஏர்லி மார்னிங்கில் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேங்க. அதனால் வாய்ஸ் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு எல்லாருக்கும் சாரி கேட்டுடுறேன். ஏன்னா நிறைய பேர் லாங் வீடியோ கேட்டுட்டு இருந்தீங்க, ஏன் இத்தனை நாள் போடலை அப்படின்ட்டு. ஒரு கண்டினியூஸாக ஒரு 3 டேஸ் போடுறேன்னு நினைக்கிறேன் நான். போடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது ஹஸ்பண்ட் வந்துட்டு வெளில கூப்பிட்டு போயிடுவாங்க, இல்லை ஏதாவது வீட்டில் வந்துட்டு ஒர்க் இருக்கும், இல்லை யாராவது வீட்டுக்கு வந்துடுவாங்க. இந்த மாதிரி தள்ளி போயிட்டே தான் இருந்துச்சு. நான் எப்போவுமே பிளான் பண்ணியிருக்கிறது மண்டே, அதுக்கப்புறம் மண்டே, வெனஸ்டே, சாட்டர்டே இந்த 3 நாள் வந்துட்டு வீக்லி வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் போட்டுட்ருக்கேன். அதுவுமே போட முடியாமல் போகுது. சரி, டியூஸ்டே, அப்புறம் வெட்னஸ்டே, டியூஸ்டே, தேர்ஸ்டே, அதுக்கப்புறம் சாட்டர்டே இந்த மாதிரி டைமில் போடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். பார்ப்போம். கண்டிப்பாக வந்துட்டு வீக்லி ஒரு 3 டைம்ஸ் நான் லாங் வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். டெய்லி வந்துட்டு ஷார்ட்ஸ் வரும், ஓகேவா? ஏன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்களா, எனக்கே என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. வீடியோ எதிர்பார்த்து கேட்டுகிட்டே இருக்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்துட்டு உனக்கு பழைய வீடியோஸ் மாதிரி நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நிறைய பேர் என்ன கேட்டிங்கன்னா, உங்கள் பசங்களாம் ஸ்கூலுக்குலாம் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, என்னெல்லாம் ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அதை தான் நான் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். பசங்க காலைல ஒரு 8:20 போல் வீட்டிலேருந்து கிளம்புனாங்கன்னா 8:30க்கு போய் அங்கே 8:30, 35க்குள்ளே அங்கே போய் ரீச் பண்ணிருவாங்க. ஏன்னா ஸ்கூல் வந்துட்டு கொஞ்சம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. வேறு மெயின் ரோடுக்காக போனாங்கன்னா கண்டிப்பாக டிராஃபிக் இருக்கும். ஏன்னா ஸ்கூல் டைமிங்லேயே நிறைய டிராஃபிக் இருக்கும். நம்ம வீட்டுக்கிட்டேருந்து கொஞ்சம் ஷார்ட்கட் வழி இருக்குது. அப்படி போய் விட்டாங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடலாம். ஸோ ஓரளவுக்கு காலையில் வந்துட்டு நல்லா கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துக்கிறதுனால எனக்கு வந்துட்டு அப்படியே லேஸாக தான் வந்துட்டு ஒர்க் ஸ்டார்ட் ஆகும். மெதுவாக எல்லாமே பண்ணிவிட்டு லஞ்ச்லாம் பேக் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள ஸ்கூலுக்குள்ளே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வருவாங்க. அவங்களுக்கு வந்து ஏதாவது அந்த வெண்பூசணி ஜூஸு, இல்லை மோர் இந்த மாதிரி ஏதாவது அடித்து வச்சுருப்பேன். எனக்கு அவங்க பிளாக் காஃபி போட்டு தருவாங்க. அவங்களுக்கு நான் வந்துட்டு இந்த மாதிரி ஜூஸஸ் ஏதாவது போட்டு கொடுத்துட்ருப்பேன். அவங்க வந்துட்டு ஃபார்மா ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வீக்லி ஒரு 3 டேஸ் ஒர்க் போனால் கூட மீதி மற்ற நாட்கள்லாம் வீட்டில் தான் இருப்பாங்க. வீட்டில் சிஸ்டம் ஒர்க் இருக்கும், அந்த மாதிரி தான் பார்த்துட்ருப்பாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற நேரம் மட்டும்தான் எனக்கு வந்துட்டு ரொம்ப அப்படியே மெதுவாக வெளிலலாம் போயிட்டே இருக்கும். எந்த வேலையும் செய்ய முடியாமல் அப்படியே மெதுவாக வெளில போயிட்டுருக்கோம். அவங்களும் கிளம்பிட்டாங்க அப்படின்னா காலைல எழுந்து கடகடன்னு எல்லாமே நான் ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். ஸோ அன்றைக்கி வந்துட்டு தேர்ஸ்டே தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். தேர்ஸ்டேவா? ஆமாம், தேர்ஸ்டே தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். காலையில் குட்டீஸும் கிளம்பிட்டாங்க, அவங்களும் வந்துட்டு ஒரு 10:30 போல் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் லன்ச்லாம் வந்துட்டு ஓரளவுக்கு நான் செஞ்சு முடிச்சிட்டேன். மதியத்துக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ளீனிங் மட்டும் இருக்கும். தேர்ஸ்டே வந்துட்டு இந்தெந்த வேலை செய்யணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னுடைய ஒரு ஷெடியூல் இருக்கும். ஆனால் அதுபடி தான் வந்துட்டு பண்ணுவேன். ஏன்னா எனக்கு ஒட்டுக்கா எல்லாத்தையும் பார்த்தேன் அப்படின்னா என்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது. தேர்ஸ்டே, மண்டே, டியூஸ்டே இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வேலை எனக்கு பிரித்து செஞ்சால் தான். நான் ஆல்ரெடி அதை பற்றின வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது ஒரு வேலையும் நமக்கு மிஸ் ஆகாது. அதே மாதிரி மந்த்லி நம்ம வீடு க்ளீன் பண்ணோம் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது நமக்கு அந்தளவுக்கு பெருசாக எதுவும் வேலையே தெரியாது. ஸோ கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் டிப்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பிளான் பண்ணி எல்லாமே பண்ணும்போது நம்மமே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கலாம். ஸோ அன்றைக்கி தேர்ஸ்டே வந்துட்டு எனக்கு இந்த பெட் ஸ்ப்ரெட்டு துவைக்கிறது, அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, டஸ்ட் பண்ணுறது இதெல்லாம் நான் பார்த்து வச்சுருப்பேன். ஃப்ரைடேக்கான ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுருப்பேன். வீடு மாப் பண்ணுறது, அதுக்கப்புறம் நிலவாசல்களில் தொடச்சி எல்லாமே க்ளீன் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் எல்லாமே நான் வந்துட்டு வியாழக்கிழமை தான் பண்ணுவேன். ஆனால் வெனஸ்டே கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துன்னு சொல்லிட்டு நான் அன்றைக்கி எல்லாமே ஃபினிஷ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் துவைச்ச துணி மடிக்கிறது, ஐயோ இது என்னத்தை சொல்கிறது, அது பிடிக்காத ஒன்று தான். பட் என்ன பண்ணுறது, நம்ம அதில் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் கொண்டு வந்துட்டேன்னா சம்டைம் கொஞ்சம் ஈவினிங்கில் போய்ட்டு நான் மேலே மொட்டை மாடியில் துணி எடுக்கிறேன் அப்படின்னும்போது அங்கேயே ஒரு ஒரு துணியை எடுக்கும்போது அப்படியே மடித்து கீழே கொண்டு வந்துடுவேன். எல்லாத்தையும் அப்படியே மடித்து கீழே கொண்டு வந்துடுவேன். இல்லை காலையிலலாம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் வெயில் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் வந்துட்டு அப்படியே மொத்தமாக எடுத்துன்னு வந்து இங்கே கீழே வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் அப்படியே ஃபினிஷ் பண்ணிவிட்டு டிவியில் பாட்டு போட்டால் தான் எனக்கு வந்துட்டு வேலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அப்படியே ஆக்டிவாக ஸ்டார்ட் ஆகும். அதனால் ஏதாவது இந்த 90s 80s சாங்ஸ்லாம் போட்டு விட்டுட்டு அப்படியே உட்காந்து துணி மடிச்சுட்டு அதை அப்படியே எடுத்து வச்சுருவேன். அன்றைக்கி அந்த தாராள பிரபு படம் பார்த்துட்ருந்தேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்துச்சா, இது நாங்கள் பாதி நைட்டு பார்த்துட்ருந்தோம். அது அப்படியே சரி ஓகே ப்ரைமில் வந்துட்டு இது கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டுட்டு அப்படியே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த மாதிரி பண்ணால் தாங்க எனக்கு நல்லாயிருக்கும். இது மாதிரி தான் நிறைய பேர் பண்ணுவீங்க. எனக்கும் அதே தான். இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது படம், டீ போட்டு குடிக்கிறது இதெல்லாம் பண்ணால் தான்
அடுத்தடுத்து எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையும் வாஷிங் மிஷினில் போட்டுட்டு, வாஷிங் மிஷின் ஆல்ரெடி ஒரு லோடு போட்டிருந்தேன் காலையில். அதை எடுத்து மேலே மொட்டை மாடியில் காய வச்சுட்டு, முன்னாடி நாள் காய வச்ச அந்த ட்ரெஸ்லாம் மடித்து வச்சுட்டு, இந்த மாதிரி மாற்றி மாற்றி எல்லாமே ரொட்டேட்டில் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வீடு ஃபுல்லாக நல்லா தொடச்சிட்டேன். கொஞ்சம் அங்கே டஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா அந்த டிவி டேபிள் கிட்ட, அதெல்லாம் லைட்டாக தொடச்சி விட்டுட்டு, அதுக்கப்புறம் வீட்டையுமே பெருக்கிட்டு துணியெல்லாம் மடித்து எடுத்து வச்சாச்சு. குழம்பு வந்துட்டு காலையில் பசங்களுக்கு லன்ச்லாம் பேக் பண்ணும்போது அப்படியே கையோடு தான் செஞ்சுருந்தேன். ரெசிபி மட்டும் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ப்ளாகில் இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ வெண்டைக்காய் காரக்குழம்பு, இந்த புளிக்குழம்பு சொல்லுவாங்களே அதுதான் வந்துட்டு செஞ்சுருந்தேனே. வெண்டைக்காவை ஃபஸ்ட் நல்லா ஒரு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, அதுக்கப்புறம் இது கூடவே வந்துட்டு கடுகு, வெந்தயம், லைட்டாக சீரகம், அதுக்கப்புறம் நல்ல ஒரு 5 பல் பூண்டை நல்லா நசுக்கி இது கூட சேர்த்துட்டு 4 காஞ்ச மிளகா, 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் தக்காளி வந்துட்டு நாட்டு தக்காளி தான், ஒரு 2 தக்காளி போதும். ஏன்னா நம்ம இது கூட வந்துட்டு புளி ஆட் பண்ணுவோம் இல்லையா, புளி கரைச்சி ஆட் பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஒரு 2 தக்காளி மட்டும் நான் வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சள், கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கி கொடுத்துட்டு, காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். காரக்குழம்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு 2 நாள் காரக்குழம்பு, ரசம், அதுக்கப்புறம் இந்த மாதிரியான குருமா இதெல்லாம் வச்சோன்னா கண்டிப்பாக 2 நாள் ஓடிடுவேன். ரொம்ப போட்டுலாம் சமையல் செய்ய மாட்டாங்க. ரொம்ப சமையல்லையே உட்காந்துட்டே இருக்கிற மாதிரி ஆள்லாம் நான் கிடையவே கிடையாது. ஹெல்த்தியாக கொடுக்கணும், அதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக கொடுக்கணும், அவ்வளோதான். மற்றபடி காரக்குழம்பு வச்சுன்னா ஒரு பொரியல் அவ்வளோதான். 2 பொரியல், 3 பொரியல், அந்த மாதிரி நிறைய தடபடல் சமையல் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்காது. சிம்பிளாக செய்வேன், டேஸ்ட்டாக செய்வேன், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு கிச்சனை தாண்டி நிறைய வேலைகள் இருக்குது. நம்ம கிச்சன்லேயே உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த டே ஃபுல்லாகவே கிச்சன்லேயே தான் போயிடும். அடுத்தடுத்து நீங்கள் பாருங்களேன், கிச்சனில் ஏதாவது நீங்கள் சமையலை அப்படியே நீங்கள் இழுத்து கட்டிகிட்டே இருந்துட்டிங்கன்னா அதை க்ளீன் பண்ணணும், பாத்திரம்லாம் தேய்க்கணும், அங்கே ஃபுல்லாக கேஸ்லாம் தொடச்சி அந்த கொண்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே அடுத்து நீங்கள் பண்ணுற மாதிரியே இருக்கும். அந்த ஒன் டே கிச்சனுக்கே அப்படியே நம்ம எதுவும் நம்மளை வந்துட்டு கிச்சனுக்கே தத்து கொடுத்த மாதிரி ஆகிடுவாங்க. அதனால் அந்த மாதிரி பிளான் பண்ணவே பண்ணாதீங்க. சிம்பிளாக சமைச்சாலே போதும். நம்ம வீட்டில் கொஞ்சம் தான் சாப்பிட போகிறாங்க. ஹெல்த்தியாக சமைக்கணும், சிம்பிளாக சமைக்கணும், இது மட்டும் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம வீட்டு வந்துட்டு நான்வெஜ் பிரியர்கள் தான் நிறைய பேர். இந்த 3 பேருமே நம்ம குட்டீஸ் அவங்க 3 பேருமே வந்துட்டு நான்வெஜ் பிரியர்கள். அட்லீஸ்ட் முட்டையாவது அவிச்சு வைக்கணும், அந்த மாதிரி ஒரு ஆளுங்க. நான் என்ன பண்ணுவேன், ரசம், இந்த மாதிரி காரக்குழம்பு, சாம்பார் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு முட்டை அவிச்சு விட்டுருவேன். இல்லாட்டி முட்டை ஆம்லேட் போட்டு விட்டுருவேன். இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் போட்டு செய்வாங்களே அந்த மாதிரி போட்டு விட்டுருவேன். அது கொடுத்தாலே போதும், நல்லா சாப்பிட்டுக்குவாங்க. எங்கள் ஹஸ்பண்டுக்கு ஒரு அப்பளம் மட்டும் எக்ஸ்ட்ரா வறுத்து வச்சா போதும். அவங்க இதுதான் அதுதான்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க. ஸோ நான் என்ன சமைக்கிறேனோ, நான் எப்படி பிளான் பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் சமைப்பாங்க. ரொம்ப ரேர் தான் அவங்க வந்துட்டு ஏதாவது சும்மா இப்போ பசங்க ஸ்கூலெல்லாம் விட்டு வரும்போது ஏதாவது வானகரம் சைடு வழியாக வந்தாங்கன்னா அங்கே மீன் கடை அந்த மாதிரி பார்த்தோன்னா சும்மா போயிட்டு வாங்கிட்டு வருவாங்க. என்கிட்ட அதுவும் கேட்பாங்க, வாங்கிட்டு வரட்டுமா செஞ்சு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எனக்கும் சரி ஓகே அப்படின்ற மாதிரி நானும் வாங்கி செஞ்சு கொடுப்பேன். இந்த காடெல்லாம் வாங்கிட்டு வருவாங்களா அந்த மாதிரி. ஸோ அப்போ மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் காலையிலே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன். இவங்க எக்ஸ்ட்ராவாக வாங்கும்போது கொஞ்சம் அப்படியே வேலை வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி சம்டைம் நடக்கும்ல, அதையுமே நம்ம அக்செப்ட் பண்ணி தானே ஆகணும். 3 வேளையும் சுட சுட தான் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது கட்டாயம் இருக்கா அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். காலையில் குழம்பு வச்சிங்கன்னா அதை மதியத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை மதியம் செய்கிறீங்க அப்படின்னா அதை நைட்டுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. நைட்டு ஏதாவது குழம்பு வைக்கிறீங்கன்னா அதை வந்துட்டு காலையில் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாற்றி மாற்றி வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ஒன்றும் கெட்டுலாம் போகாது, நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணுங்கள். அதே மாதிரி வீட்டு வேலையை வந்துட்டு அன்னன்ன வேலைக்கு அன்னன்னைக்கே நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணவே பண்ணாதீங்க. அதுக்கு மெயின் ரீசன் காலையில் ஏர்லி வேக்கப் தான். நீங்கள் சீக்கிரம் எந்திரிச்சாலே உங்களுக்கு பாதி வேலை வந்துட்டு, ஏன்னா அந்த டைமிங் அந்த டே வந்துட்டு உங்களுக்கு லாங்காக இருக்கு இல்லையா. ஸோ அந்த அன்னைக்கு நீங்கள் எந்த வேலை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலையை அன்றைக்கே முடிச்சிடுங்க. அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணி மறுநாள் கொண்டு போயிட்டு, மறுநாள் காலையில் வேலையை மதியம் கொண்டு போயிட்டு, மதியம் வேலையை ஈவினிங் ஆக்கி, ஈவினிங் வேலையை நைட் ஆகி, மறுபடியும் நைட் லேட்டாக தூங்கி, இந்த மாதிரி அப்படி ரொட்டேட்டில் தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு நாள் எனக்காக வினிதா சிஸ்டர் சொல்கிறாங்களே நம்ம ட்ரை தான் பண்ணி பார்ப்போமே அப்படின்ற மாதிரி உங்கள் சிஸ்டராக நினச்சிக்கோங்க, இல்லை ஃப்ரெண்டாக வச்சுக்கோங்க, என்ன வேணால் நீங்கள் நினச்சிக்கோங்க. ஒரு நாள் நீங்கள் வந்துட்டு ஏர்லி வேக்கப் பண்ணி பாருங்களேன். அந்த டேவே அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும். உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்ல நன்மை, அப்படியே நல்லதாகவே நடக்கும். சிரிச்சிட்டே இருப்பீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எனக்கு இந்த லேட்டாக எந்திரிச்சாலே அந்த டேவே, ஏன்னா எனக்கு வந்துட்டு ஐயோ இந்த வேலை செய்யலி அந்த வேலை செய்யலை அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடுமா. அதுவே நம்ம வந்துட்டு அந்த அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்லேயே நம்ம வீட்டு வந்து குழந்தைங்க மேலேயோ இல்லை கணவர் மேலேயோ வந்துட்டு அந்த எரிஞ்சு விழுவோம்.
அது என்ன ஆகும், நம்ம எரிஞ்சு விழும்போது அவங்க அமைதியாக இருந்தால் கூட ஓகே, எதுவும் நடக்காது. நம்ம எரிஞ்சு விழும்போது அவங்களும் ஏதோ சம்திங் ஒரு கோவத்தில் இருந்தாங்கன்னா, அவங்க நம்ம தேவையில்லாத ஒரு சண்டை நிலவரம் தான் அங்கே உருவாகும். ஸோ எதுக்கு இந்த மாதிரி, ஓகே நீங்கள் லேட்டாக தான் எந்திரிக்க முடியும், என்னால் சீக்கிரம் எந்திரிக்க முடியாது, நான் லேட்டாக தான் எந்திரிப்பேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டென்ஷன் இல்லாமல் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு வேலை தான். ஒரு நாள் தள்ளி போனால் உலகம் ஒன்றும் முடிஞ்சு போயிடாது. உங்கள் வீட்டு வேலை தான் நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஸோ டென்ஷன் இல்லாமல், டென்ஷன் வந்துட்டு எடுத்துக்காமல், ஃப்ரீயாக குழந்தைங்க மேலே வெறுப்பள்ளி கொட்டாமல், கணவன் மேலே வெறுப்பள்ளி கொட்டாமல் ஃப்ரீயாக கொண்டு போங்க. லைஃப் நல்லாயிருக்கும். நிறைய பேர் கமெண்ட்ஸை சொல்கிறது, எங்கள் ஹஸ்பண்டுக்கு என்ன பிடிக்கலன்னு நினைக்கிறேன் சிஸ்டர், என்கிட்ட பேசவே மாட்றாங்க, என்னை கண்டுக்கவே மாட்றாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பீங்க. மேபி இந்த ஒரு டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். காலைல சீக்கிரம் எழுந்து வீடு வாசல்லாம் பெருக்கிட்டு விளக்கி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் சமையலை நல்லா வாய்க்கு ருசியாக செஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் அந்த டேவை கொண்டு போங்க. கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. ஏன்னா எல்லா ஹஸ்பண்டுக்குமே ஒய்ஃப் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இது இருக்கும், மைண்ட் செட் இருக்கும். நம்ம அந்த அழுக்கு நைட்டியே போட்டுட்டு அப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவிட்டியே இல்லாமல் அவங்களே ஒர்க் டென்ஷனில் ஒர்க் ப்ரெஷரில் இருப்பாங்க. நம்ம பார்க்கும்போது நம்மளும் அதே மாதிரி அந்த ஒரு இதுலேயே இருந்தோம்னா அவங்களுக்கு எங்கேருந்து போயிட்டு அந்த ஒரு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக அவங்க எங்கே ஃபீல் பண்ணுவாங்க சொல்லுங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்க முடியாதுல்ல, இருக்க வாய்ப்பே இல்லை. வீட்லேயும் இல்லை, அவங்களுக்கு வெளியிலே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, எரிஞ்சு நம்ம மேலே விழ தான் செய்வாங்க. அதனால் வீடை நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக கொண்டு போங்களேன். வீட்டுக்கு விளக்கேற்றி சாம்பிராணிலாம் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்களும் அழகாக சாரீ கட்டுங்களா, சாரீ இல்லை சுடி இந்த மாதிரி கொஞ்சம் உங்களை நீங்கள் அழகாக ப்ரெசன்டபுளாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமோ, அவங்க உங்ககிட்ட பேசுவாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் இதனால தான் பண்ணுறீங்க அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா இருக்கலாம். ஆனால் எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு லைஃப்பை அழகாக கொண்டு போகிறது தான் பிடிக்கும். காலையில் எந்திரிக்கணும், விளக்கேற்றணும், எனக்கு தேவையான வேலைகள் நான் பார்த்துக்கணும், குழந்தைங்கள பார்த்துக்கணும், என் கணவரை பார்த்துக்கணும். இதுதான் வந்துட்டு எனக்கு கடவுள் கொடுத்த வேலை. இந்த வேலையை நான் வந்துட்டு கரெக்டாக செய்யணும். கரெக்டாக செய்யும்போது தான் கடவுள் எனக்கு வந்துட்டு எல்லா நன்மைகளும் பார்த்து பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு கட்டாயம் கிடையாது. இருந்தாலும் இது நம்ம கட்டாயமாக செஞ்சு ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு நானே போட்டுக்கிட்ட ஒரு ஒரு விதின்னு கூட சொல்லலாம், ஒரு வழிமுறை அந்த மாதிரி தான். ஸோ நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா எல்லா கணவருமே வந்துட்டு திட்ட தான் செய்வாங்க. ஏன் நம்ம வீட்லேயுமே எங்கள் ஹஸ்பண்டுமே வந்துட்டு காலைல எந்திரிக்கிறது வந்துட்டு அலோ பண்ணவே மாட்டாங்க. ஏன் எந்திரிக்கிற இவ்வளோ சீக்கிரம், படு நல்லா தூங்கு, ரெஸ்டட் அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஆனால் அவர்கிட்ட நான் கேட்கும்போது இல்லை எனக்கு இந்த மாதிரி இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். எந்திரிச்சு எல்லா வீடியோலையும் செய்கிறது தான் பிடிச்சிருக்கு, நீ தூங்கிட்டே இருந்தேன்னா எப்படி அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ அவங்க வந்துட்டு எதுக்காக சொல்கிறாங்கன்னா நம்ம நல்லதுக்காக தான் சொல்கிறாங்க. உடம்பை வேஸ்ட் பண்ணிக்காத, உடம்ப வந்துட்டு கெடுத்துக்காத, நல்லா தூங்கு அப்படின்னு. ஆனால் அவங்களோட விருப்பம் எதில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி எந்திரிச்சு நம்ம பண்ணுறது தான் இருக்குது, வீட்டு வேலையில் நம்ம செய்கிறது தான் இருக்குது. ஸோ அவங்க சொல்ல தான் செய்வாங்க, அவங்க பண்ணாமல் தான் இருப்பாங்க. பட் அவங்களுக்கு அது பிடிக்கும், அந்த லைஃப் ஸ்டைல் அவங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு எந்த டிப் ஃபாலோ பண்ணாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ஏர்லி வேக்கப் நீங்கள் ட்ரை பண்ணால் தான் மற்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும், புரிய வரும். ஸோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்திரிக்க முடியலை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா எந்திரிச்சு தான் ஆகணும், அது பண்ணி தான் ஆகணும். சில விஷயங்கள் அதை தான் நான் சொன்னேன்ல முன்னாடியே, உங்களுக்கு ஃப்யூச்சரில் நடக்க நல்ல விஷயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ப்ரெசென்ட்டில் வாழும்போது நமக்கு இந்த நல்ல விஷயம் நடக்க போகுது, நம்ம வந்துட்டு அதுக்கு தயாராகணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ நினச்சி பாருங்கள், உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி வேணும், உங்களுக்கு லைஃப் எப்படி போகணும், என்ன மாதிரி உங்களுடைய அந்த வாழ்க்கை முறை மாறணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தூக்கமே வராது, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக எழுந்துக்குவீங்க. ஸோ ஃபாலோ பண்ணி தான் பாருங்கள். ஒரு நாள் சும்மா ட்ரை பண்ணுங்கள், நடக்கும். ஓகேவா? எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ வீட்டு வேலையை நான் பிளான் பண்ணபடியே இன்றைக்கி தேர்ஸ்டே ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பசங்க 4 மணி போல் வீட்டுக்கு வந்திருந்தாங்க, ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. வந்ததும் அவங்கள கொஞ்ச நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆக்கி விட்டுட்டு நான் அவங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கேசரி செஞ்சு கொடுத்துருந்தேன். 30 to 6:30 வரைக்கும் அவங்களுக்கு டியூஷன் எடுப்பேன். அதாவது ஹோம் ஒர்க்லாம் ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நைட் டின்னர் போல் ஏதாவது ரெடி பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும், மறக்காம லைக் பண்ணிவிட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வ்ளாகில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.